இப்போ நம்ம காலையிலே வள்ளி மயிலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிறோம். வள்ளி மயில் ஏறான்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்க, அதுதான் அந்த இறா எடுத்துன்னு போகிறேன். வரோம் பாருங்க. வள்ளி மயில், வள்ளி மயில் வந்துட்டாங்க. வள்ளி மயில் வா, அப்படியா அப்படியா பா. வள்ளி மயில் வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வள்ளி மயில். இந்தாங்க. விடையாங்க விடையாங்க. வாங்க வாங்க. வா வா சாப்பிடுங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட பழகக்கூடிய அந்த பறவையாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேளை நம்மளால் முடிஞ்ச ஆகாரத்தை வைங்க. அது பாருங்கள் எவ்வளோ விசுவாசமாக ஓடியாருது பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்காக நம்ம வளர்க்கணும்னு இல்லை, காட்டில் உள்ள ஜீவன் தான் இது. நம்மக்கிட்ட அவ்வளோக்கு அட்டாச் ஆகுது, நம்ம அது கூட அட்டாச் ஆகுறது தப்பு இல்லைல்ல. மனுஷனோட இது எவ்வளோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பாருங்கள் எவ்வளோ பாசம் ஓடியாருது. இன்னொரு மயில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேலே ஆடிட்டு இதை பாருங்க, அப்படியே காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? அவர் கொஞ்ச நேரம் டான்ஸ் போட்டுட்டு இருந்தார், இவருக்காக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நான் சாப்பாடு வைக்க கூப்பிட்டு போனதுனால அது அங்கே வந்துருச்சு, தெரியுதுங்களா? இது ஆண் மயில், இது எங்கே இருக்குது, இது பெண் மயில். எல்லாம் வாழ்க்கை ஒருத்தவங்களை சார்ந்து தான் ஒருத்தவங்க. இது என்னன்னா, இந்த மயில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மயில் வந்தது. 1 இயர் காலம் இருக்கும். அப்போ ஒரு நாய் கிடந்தது இங்கே. ஒரு நாய் அந்த நாய் எந்த மயிலையும் கீழே இறங்கக்கூடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால் வரல. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி இன்றைக்கி தான் வந்திருக்கு. சரி சாப்பாடு வைக்கணும்னு பார்த்தா அங்கே சாப்பாடுலாம் அப்புறம் அங்கே உள்ளது கொஞ்சோண்டு எடுத்துன்னு அங்கே உள்ள தீவனம் அம்மா வச்சு அந்த பக்கத்தில் கொண்டு வந்தேன். இப்போது அதை வைக்கிறேன், சாப்பிடுது அழகாக. அது ரொம்ப நாள் ஆகிட்டு, ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்னா என் கையில் சாப்பிடும். இது அப்படியோட மயில். இதுக்கு பேருக்கு நான் வச்சுருக்கேன் வள்ளி மயில் அப்படின்ட்டு. பேர் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.